வாய்ப்பினை தந்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்தி எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எடுத்தவங்க வாசிக்கலாம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அக்காலத்தில் அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். ஆமென். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பழைய ஏற்பாட்டில் பக்கம் 23. அந்த கடைசி பகுதியை மட்டும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனத்தில் விசுவாசிக்கிறீங்க, என்னுடைய காரியங்கள் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. சிலருக்கு அநேக கேள்விகள் உண்டு. ஏன் என்னுடைய காரியம் இன்னும் வாய்க்கவில்லை, இல்லை என்னுடைய காரியங்கள் ஏன் இன்னும் நடக்கவில்லை? இந்த காலையில் கர்த்தர் நம்மோடு பேச முடிய கண்களை மூடி. உமலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உமலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் ஐயா நீ. விசுவாசத்தோடு எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். கண்களை மூடி. கர்த்தாவே, உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் நீர். அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்து அதை ஆசீர்வாதமாக்கி தரும்படி செபிக்கிறோம். ஆண்டவர் என்ன தேவைகளோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறாங்களோ இந்த காலை வேளையில பதில் பெறுகிற ஆராதனையை கர்த்தர் மாற்றுங்க. சுய மாம்சம் வெளிப்படாதபடி கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நீங்க வெளிப்படுங்க. ஆண்டவரே கர்த்தர் எங்களோடு பேசுங்க, இடைவிடுங்க. ஆண்டவர் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் இந்த காலை வேளையில் வெளிப்படட்டும். ஆண்டவரை மீதமுள்ள நேரங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ண போதுமானவராக இருக்கிறார். 2 நாளாகமம் எழுதின சரித்திர புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 நாளாகமம் எழுதின சரித்திர புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பெரியவங்க டேட்டா ஒரு மைக் கொடுங்கம்மா, நீங்களும் பாப்பா வாசிங்க. அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால்கள் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. பாருங்க, இந்த சரித்திர புஸ்தகம் அபியா தன்னுடைய பிதாக்களோட நித்திரையடைந்த பிற்பாடு அவனுடைய குமாரனாகி ஆசா ராஜாவாகிறார். ஆசா ராஜாவாகி கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்து விக்கிரக தோப்புகளை எல்லாம் யூதா தேசத்தை விட்டு மாற்றி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு? 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதனால் அந்த வருஷங்கள் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்ததாம். தேசம் அமெரிக்கையாக இருந்தது. யூதாவில் அரணான பட்டணங்களை கட்டினார்கள். தேசம் அமைதலாக இருந்தது.
காரியங்களை கத்தர் வாய்க்க பண்ண அவர்களுக்கு இளைப்பாறுதலையும் கத்தர் கட்டளையிட்டார். அதுக்கு கத்தரை தேடவும் அவருடைய நியாயப்பிரமாணங்களை கை கொள்ளும்படியாய் யூத ஜனங்களுக்கு ஆசா கட்டளையிட்டு அவர்களுக்கு போதித்து நடத்தினதுனால இந்த 7ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது, அதை தொடர்ந்து வாசிக்கும் போது என்ன நடக்க தெரியுமா? தேசம் அவர்களுக்கு முன்பாக அமர்ந்து இருந்துச்சான். நம்முடைய காரியங்கள் நடப்பதற்கு முதலாவது காரியம் நம்முடைய தேசம் அமைதலாக இருக்க வேணும். சில நேரங்கள் அங்கலாய்ப்புகள், போராட்டங்கள், அலைச்சல்கள் அதிகமாய் கொண்டே இருக்கிறது. நம்முடைய சிந்தனைகள் இந்த காரியம் எப்படி முடியுமோ, இல்லைன்னா இந்த காரியம் நடக்குமோ, ஏன் என்னுடைய காரியம் வாய்க்கவில்லை என்று சொல்லி நாம் நிதானித்து கொண்டு இருக்கும்போது ஆசா செய்தது போல முதலாவது நாம் தேவ சமூகத்தில் காத்திருந்து கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ளும்படியாய் நாம் நம்மை தாழ்த்தும் போது, அதை கடைசி வசனத்தில் அந்த பகுதியில் கடைசி வாசிக்கும் போது நம்முடைய தேவனாய கர்த்தரை தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். பாருங்க, அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்ததாம். நாம் முதலாவது காரியம், நமக்கு காரியம் வாய்க்க கர்த்தரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, ஆசா தன்னுடைய ஜனங்களுக்கு கர்த்தராகிய இயேசு அவருடைய பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தரை தேடும்படியாகவும் நியாயப்பிரமாண புஸ்தகத்தின்படி கட்டளையின்படி கை கொள்ளும்படியாகவும் நடத்தினது மாத்திரமல்ல, கர்த்தரை நோக்கி தேடினாங்களாம். தேடின போது அவங்களுடைய காரியம் வாய்த்தது. இளைப்பாறுதல் கட்டளையிட்டார். பாருங்க, இளைப்பாறுதல் கட்டளையிட்டார். ஆனா சத்துருவு என்ன நினைக்கிறான் தெரியுமா? நாம் அமைதலாகவும் சந்தோஷமா இருக்கும்போது சத்துருவுக்கு அது பிடிக்காது. ஆமா தானே? நான் அமைதியா இருக்கீங்க, நம்முடைய சுற்றிலும் இருக்கிற மற்றவர்களுக்கே அது பிடிக்காத நிலைமையில் இருக்கும்போது, சத்ருவானவனும் யூத ஜனங்கள் அமெரிக்கையும் சந்தோஷமாயும் பட்டணங்களை கட்டின போது பொறாமையில் என்ன நடக்கு? அந்த வசனங்களை அப்படியே கீழே வாசிங்களா. 9ஆம் வசனம் வாசிங்களா. 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ம் 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 மரேசா மட்டும் வந்தான். போதும் பாருங்க, யூத ஜனங்கள் பட்டணங்களை கட்டி அமெரிக்கையும் சந்தோஷமா இருக்கும்போது சத்ருவாகிய எத்தியோப்பியனுக்கு ஒரு காரியம், நான் எப்படியாவது இந்த யூத ஜனங்களை அழித்து விட வேண்டும், இல்லைன்னா கர்த்தருக்கு பிரியமான ஜனங்களை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி காரியமாய் வருகிறான். அதற்கு முன்பாக 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3 லட்சம் பேரும் பென்யமீனிலே கேடகமும் பிடித்து வில்லை நாணேற்றுக்கு 2 லட்சம் பேர் தான் இருந்தாங்களாம். 2,80,000 பேர் இருந்தாங்க. மொத்தம் எவ்வளோ பேர்? 5,80,000 பேர் தான் மொத்தமாகவே இருந்தாங்க. ஆனால் அந்த எத்தியோப்பிய ராஜா ஆட்கள் கூட்டம் எத்தனை பேர் கூட்டு வரான் தெரியுமா? 9ஆம் வசனம் வாசிங்க. அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு வந்தான். வெறும் 8 லட்சம் இருக்க ஆட்களுக்கு 10 லட்சம் சேவகர்கள் வராங்களாம், 300 ரதம் வராங்களாம். அப்போ எவ்வளோ பெரிய படையா வந்திருப்பாங்க. சத்ருவினுடைய காரியம் அப்படிதான் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கும்படியாய், முக்கியமாக இதில் யூத ஜனங்களை அழிக்கும்படியாய். ஏன்னா சாலமோனுடைய மகன் காலத்திலே 2ஆக பிரிந்து விட்ட யூதாவும் தனியா, இஸ்ரவேல் தனியா. பாருங்க, இந்த 2 கோத்திரம் அடங்கிய ஒரு யூத கோத்திரத்தை அவர்கள் பட்டணங்களை கட்டி அமெரிக்கையா இருக்கும்போது அவருடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணின போது சத்ருவானுடைய காரியம் அவர்கள் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய படைபலத்தை காட்டிலும் அதிகமான படைபலத்தோடு வர்றான். அவனுக்கு ஒன்றும் தெரியல, நம்மோடு இருக்கிற தேவன் அவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதுங்க, அவர் ஒரு தேவதூதனை அனுப்பினா போதும் 1,80,000 பேர் காலி ஆயிடுவாங்க. இந்த விஷயம் சத்ருவுக்கு தெரியல. அதனாலதான் சத்ரு அவன் மேல காரியத்தை பாருங்க, எப்படி நம்ம இந்த காரியத்தை அழித்து விட வேண்டும், இல்லைன்னா யூத ஜனங்களை நிர்மூலமாக்க வேண்டும், அவருடைய சந்தோஷத்தை புடுங்கிவிட வேண்டும் என்று சொல்லி அவன் வருகிற அந்த நேரத்தில் பாருங்க ஆசா என்ன பண்ணினார் தெரியுமா? 10ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அவனுக்கு எதிராக புறப்பட்டான். வாசிங்க. மரேசாவுக்கு அடுத்த செபத்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். அடுத்த வசனம் 11ஆம் வசனம். ஆசா தன் தேவனாய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலனுள்ளாயிலும் பலனற்றவனாய் உதவி செய்து உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராய் வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாமல் செய்யும். பாருங்க, ஆசாவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை இருந்துச்சு தெரியுமா? எரேமியா 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். எரேமியா 20:11. எரேமியா 20:11 வாசிக்குமா? கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். பாருங்க, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடினால் மிகவும் வெட்கப்பட்டு மறக்கப்படாத நித்திய லட்சியம் அடைவார்களாம். இந்த நம்பிக்கை ஆசா ராஜாவுக்கு இருந்தது. எத்தனை பேருக்கு இந்த காலையில் அந்த நம்பிக்கை இருக்கிறது?
சத்ருவானவன் நமக்கு நேராய் வரும்போது கர்த்தர் பராக்கிரமசாலியாய் நம்மோடு இருந்து நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் பராக்கிரமசாலியாய் நம்மோடு இருக்கிறதுனால தான் ஆசாவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஒருவேளை எனக்கு முன்பாக இருக்கிற படைபலம் அது நம்மை காட்டிலும் 2 மடங்கு அதிகமான ஆட்களா இருந்தாலும் ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 11ஆம் வசனம், பழைய ஏற்பாட்டில் பக்கம் 558, 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எடுத்துட்டீங்களா எல்லாரும்? ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். பாருங்க, அடுத்த வசனம். இவன் இப்படி ஜெபித்து முடிக்கும் போதே 12ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரையும் ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததனால் எத்தியோப்பியர் ஓடி போனார்களாம். அதை தொடர்ந்து பார்க்கும்போது அவன் அதனுடைய சுற்றில் இருக்க பட்டணங்கள் எல்லாம் பிடித்தான். ஒருவேளை நம்ம சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு அமைதலாய் நம்ம அமெரிக்கையாகவும் இருக்கும்போது சத்ருவானவன் நம்முடைய அழிக்கும்படியான காரியமாய் வந்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. கர்த்தர் நம்மோடு பராக்கிரமசாலியாய் இருந்து அவன் எப்பேற்பட்ட மனுஷனாய் இருந்தாலும் நமக்கு விரோதமான லட்சமாய் ஜனங்கள் சத்ரு கொண்டு வந்தாலும் ஒன்றும் நம்மை மேற்கொள்ளாதபடி அவனுடைய காரியங்களை நிர்மூலமாக்க, சத்ருவின் காரியங்களை நிர்மூலமாக்கி அதமாக்கி நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ண அவர் நம்மோடு பராக்கிரமசாலியாய் கூட இருக்கிறார் என்று சொல்லி ஆசா அறிந்து தன்னுடைய ஜனங்களை கர்த்தருக்கு நேராய் வழி நடத்தின போது அவனுக்கு மீட்பை தந்து கர்த்தர் எத்தியோப்பியனை முறியடித்தது போல இந்த நாள் காலை வேளையில நம்முடைய காரியங்கள் ஒருவேளை சத்ருவால் தடைபட்டிருக்குமே, ஆனால் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ண அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி அபிஷேகத்தில் நிறைந்தவர்களாய் அவர் காரியத்தை வாய்க்க பண்ண நமக்கு அனுகூலமாய் அவர் பலமுள்ள பராக்கிரமசாலியாய் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்தி நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்தர் எழுதின சரித்திர புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். எஸ்தர் எழுதின சரித்திர புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்றும் நம்பினார்களே. அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. பாருங்க, சத்ருவானவன் நம்மை மேற்கொள்ளலாம் என்று சொல்லி திட்டம் வகுத்து தீர்மானம் வகுத்து அவன் முடிவு தருணம் மட்டும் நமக்கு ஒன்றுமே இந்த காரியம் நமக்கு வாய்க்காது என்று சொல்லி நாம் நினைத்த போதும், சத்ருனுடைய காரியம் நம்மேல் வாய்க்கும் என்று சொல்லி நாம் நினைத்த போதிலும் பாருங்க, யூத ஜனங்கள் அழிக்கப் போகிறாங்க. இதுவரைக்கும் ராஜா முத்திரை பின்பற்றப்பட்டு அது மாற்றப்படாதது இது நாள் மட்டும் வந்தது என்று சொல்லி அவர்கள் அங்கலாய் போடு தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எஸ்தர் எழுதின சரித்திர புஸ்தகத்தில் நீங்க வாசித்திருப்பீங்க. அந்த கடைசி பகுதியை வாசிக்கும் போது யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படியாய் அந்த காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் வாய்க்க பண்ணினார். இந்த நாள் காலையில் தைரியமாய் சொல்ல முடியும், ஒருவேளை சத்ருவானவன் நம்மை மேற்கொள்ளலாம் என்று சொல்லி நமக்கு திட்டமும் தீர்மானமாய் வகுத்து காரியங்களை நம்முடைய கண்களுக்கு முன்பாக அவன் மேற்கொண்டு வந்து கொண்டு இருந்தாலும் முடிவிலே அவனுடைய காரியம் மேல் வாய்க்காதபடி அந்த காரியத்தை மாறுதலாய் மாற்ற கர்த்தரால் கூடும் என்பதை இந்த காலையில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற அவருடைய சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிற ஒருவர் கூட வெட்கப்பட்டு போகாதபடி நம்முடைய காரியங்களை கர்த்தர் நம்ம மேல சத்ருவின் காரியங்களை வாய்க்க பண்ணாதபடி அவனுடைய காரியங்களை மாறுதலாய் பண்ணி நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எஸ்தர் எழுதின சரித்திர புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், எஸ்தர் 3ஆம் அதிகாரம் அந்த 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அமோத்தாவின் குமாரனை ஹாமான் என்னும் அகசியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கு மேலாய் அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தானாம். பாருங்க, சிலருக்கு பெருமை வந்த உடனே, கொஞ்சம் மேன்மை வந்தோடனே, இல்லைன்னா கொஞ்சம் பதவி உயர்வு வந்தோடனே தன்னை காட்டிலும் நமக்கு கீழே வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், நம்மோடுக்குள்ள வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், இல்லை அவர்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், அவங்கள ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க, சரிசமமாக பார்க்கறது இல்லை. அநேகருக்கு அதனால காரியமும் வாய்க்காமல் இருக்கலாம். நம்ம போய் கேட்கும்போது நம்ம கூட வேலை பார்த்தவங்களா இருப்பாங்க, இப்போ அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கோம், நம்ம போய் அவங்கள்ட்ட இந்த காரியத்தை எனக்கு செஞ்சு தாங்க, இல்லைன்னா இதற்கு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது இந்த காரியத்தை பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணாதான் நம்முடைய காரியம் வாய்க்காமல் இருக்கலாம். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஆமானே அவனுடைய ஸ்தலத்தில் உயர்த்திட்டாங்க 1ஆம் வசனத்தில். அப்படியே நீங்கள் 4ஆம் வசனம் நீங்கள் பார்க்கும்போது அவன் அரண்மனைக்குள்ள போகும்போது அங்கே ராஜாவுடைய ஊழியக்காரன் மொர்தெகாய் ஒருத்தர் இருக்கிறான், அவன் யூதன்.
அவனது மனுஷனை வணங்குகிற முறை அவனுக்கு கிடையாது. ஒருவேளை நீங்களும் நானும் அப்படி இருக்கலாம். நாம் நம்முடைய வேலை ஸ்தலங்களில் அவர்களுடைய வார்த்தைகள் கீழ்ப்படியாததுனால நமக்கு மேல் அவங்க கைமக்காரமாக இருக்கலாம். இல்லைன்னா சில காரியங்கள் நாம் கர்த்தரை ஆராதிப்பதனால் அவங்களுடைய சடங்குகளுக்கு உட்படாமல் இருக்கும்போது நம்மை அவர்கள் பகைத்து நம்ம மேலே இருக்கிற அந்த காரியங்களை அவங்களுக்கு அனுதினம் ஊர்த்தி கொண்டு இருக்கலாம். இந்த நேரத்தில் தான் பாருங்களேன், 4ஆம் வசனம் வாசிக்கும் போது, இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடைய சொல்லியும் அவன் தங்களுக்கு செவி கொடாத போது தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால் மொர்தெகாயின் சொற்கள் நிலைக்குமோ என்று பார்க்கிறதற்கு அதை ஆமானுக்கு அறிவித்தார்கள். ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாதை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானா. சில நேரங்களில் நம்முடைய காரியங்கள் வாய்க்க பண்ணாதபடி சத்ருவானவன் மூர்க்கமாய் தான் காணப்படுவான். நம்முடைய காரியங்கள் நிறைவேறாதபடி நாம் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறதுனால், உலக பிரகாரமான காரியங்களுக்கு நாம் ஒத்து போகாததுனால நம்முடைய காரியங்கள் வாய்க்க பண்ணாதபடி சத்ருவானவன் நம்மோடு இருக்கிறவர்களை கூட மூர்க்கமாக எழுப்பி விட்டுருவானா. ஏன்னா அவங்க கூட இருக்கிறவங்க தான் போய் அதை மொர்தெகாய்க்கு அறிவிக்கிறாங்க, அவன் யூதனாக இருக்கனால தான் உங்களை வணங்க மாட்டேங்கான்னு சொல்லி. சில நேரங்களில் நம்ம குறித்தும் அப்படி அவதூறான காரியங்களை பேசுவதற்கு அநேகர் எத்தனைப்படுகிறாங்க. ஏன்னா இப்போ உள்ள உலகமும் வேகமாய் போய் கொண்டு இருக்கிறது. அப்படி தானே, போட்டியும் பொறாமையும் நிறைந்த உலகம். நம்ம எப்போது விளத்தலாம் என்று சொல்லி எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த உலகத்தில் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு கூட்டத்தை தாழ்த்தும்படியாய், அடிமைப்படுத்தும்படியாய், இல்லை அவனை வீழ்த்தும்படியாய் காரியங்கள் சத்ருவானவன் மேற்கொள்ளும்போது கர்த்தருடைய காரியங்கள் சில நேரம் அமைதலாக இருப்பது போல தோணலாம். ஆனால் முடிவிலே சத்ருவினுடைய காரியங்களை மாறுதலாய் வாய்க்க பண்ணி அது யூத ஜனங்களுக்கு கர்த்தர் எப்படி அதை நன்மையாய் முடிய பண்ணினாரோ அதே கர்த்தர் இன்றைக்கும் அவர் உயிருள்ளவராக இருக்கிறார். ஏன்னா 7ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அதே எஸ்தர் எழுதின சரித்திர புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, ராஜாவாகிய அகஸ்வேரின் 12ஆம் வருஷம் நிசான் மாதமாகிய 1ஆம் மாதத்திலே ஆமானுக்கு முன்பாக பூரினப்பட்ட சீட்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தையும் குறித்து போடப்பட்டு அதார்த்தமான 12ஆம் மாதத்தில் அதன் மேல் விழுந்துதான். அவனுக்கு ஒரு சீட்டு கிடைக்குது. சில நேரங்களில் நம்மை அழிக்க சத்ருவானவன் திட்டம் போட்டு இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு வாய்ப்பையும் கர்த்தர் கொடுப்பார். அப்போதான் முடிவிலே கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் வாய்க்க பண்ணினார் என்று சொல்லி மற்றவர்கள் அறிய முடியும். சில நேரங்களில் நமக்கு விரோதமாய் சத்ருவானவன் இல்லைனா மற்றவர்கள் விரோதமாய் வரும்போது நாம் பயப்படாதபடி கலங்காதபடி தேவ சமூகத்தில் காத்திருப்பதை தெரிந்து கொள்ளும்போது முடிவிலே தேவநாம மகிமையாய் நம்முடைய சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிற அற்புதங்களை கண்டு மற்றவர்களும் தேவனை மகிமைப்படுத்த முடியும். பாருங்க, அதற்காக காரியங்கள் தான் ஆமானுக்கு சீட்டு விழுது. அதோடு அவன் நின்று விடலை. 8ஆம் வசனத்தில் பாருங்களேன், 8ஆம் வசனம் வாசிங்களேன். 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இப்போது பாருங்க, நீங்கள் வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்க அந்த சரித்திர புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் 9ஆம் அதிகாரம் வரைக்கும். அவன் போய் சொல்கிறான், அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் விகற்பமாக இருக்கிறது, இல்லைன்னா அவங்க மற்றவங்கள மாதிரி காரியங்கள் செய்யலை, அது உலகத்துக்கு ஒத்த வேஷம் அவங்க தரிக்காததுனால அது மற்றவருடைய கண்களுக்கு அது ஒருத்தலும் அது காரியமாக இருந்தாலும் பாருங்க 9ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறா தெரியுமா? ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி எழுதி அனுப்ப வேண்டியது. அப்பொழுது நான் ராஜாவின் கஜனாவில் கொண்டு வந்து செலுத்த 10,000 தாலந்து வெள்ளியை எண்ணி காரியக்காரர் கையில் கொடுப்பேன் என்றான். சில நேரங்கள் நமக்கு விரோதமாய் சத்துரு வரும்போது அப்படிதான் இருப்பான். அவன்கிட்ட இருக்க மொத்த பணத்தையும் கொடுத்து நம்ம அழிக்கலாம்னு நினைப்பான். ஆனால் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரிதான், நமக்கு ஒருவேளை பண வசதியோ பொருள் வசதியோ இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை ராஜா கஜானால பணம் இல்லாமலாம் இருந்திருக்கும், பணம் கண்டிப்பாக இருந்திருக்கும். இவன் கொடுக்குற 10,000 தாலந்து வெள்ளியை காட்டிலும் நமக்கு அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் பாருங்க, ஒரு அற்ப மனிதன் 120 நாடுகளுக்கு ராஜாவாக இருந்த அகாயசோர் ராஜாவிட்ட நான் 120 வெள்ளி தாலந்தை கொடுக்குறேன், இந்த ஜனங்களை அழிக்க போகிறேன்னு சொல்லலாம். ஒருவேளை நம்மையும் அவ்வகையாய் அழிக்கும்படியாய் சத்துருவானவன் ஏதோ பணத்தையோ மற்ற பொருள்களையோ காட்டி நம்மை பயப்படுத்தி விசனப்படுத்தி கொண்டு இருக்கிற இந்த காலைவேளையில் நீங்கள் தேவ சமூகத்தில் உண்மையாய் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நீங்கள் அறிக்கை பண்ண முடியும், என்னுடைய தேவன் அவர் காரியங்களை மாறுதலாய் வாய்க்க பண்ணுகிற தேவன். ஒருவேளை அது சத்துருவுக்கு காரியம் நடப்பது போல தோணலாம், அது முடிவிலே மகிமையாய் தேவனுடைய நாமம் மாத்திரம் உயர்ந்து நிற்கத்தக்கதாய் கர்த்தர் நம்முடைய காரியங்களை எல்லாம் மாறுதலாய் வாய்க்க பண்ணி இஸ்ரவேல் ஜனங்கள் யூத ஜனங்கள் அழிக்கப்படாதபடி அன்றைக்கு பாதுகாத்த அதே தேவன் இன்றைக்கும் நம்மை பாதுகாக்க போதுமானவராயிருக்கிறார். பாருங்க, அவனுக்கு பெருமையும் பணமும் இருந்ததுனால
ராஜாவினிடத்துல கொடுத்து ஒரே ஒரு வணங்காததுனால ஒரு மனுஷன் தன்னை வணங்காததுனால முழு யூத குலத்தையும் அழிக்க நினைத்த சத்துருனுடைய திட்டத்தை நேர்முறமாக்கி ஆமான் மொர்தெகாய்க்கு ஏற்படுத்தின அதே தூக்கு மரத்தில் அவனை தொங்க வைத்தாரே. இந்த நாள் காலை வேளையிலே நமக்கு விரோதமாய் சத்துருவானவன் எவ்வகையாய் திட்டம் தீட்டி வந்தாலும் அவனை நிர்மூலமாக்கி நமக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை, சிங்காசனத்தையும் அருமையான காரியங்களையும் அற்புதங்களையும் இந்த காலை வேளையிலே செய்ய கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் நமக்கு காரியங்களை மாறுதலாய் வாய்க்க பண்ணி நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. காரியங்களை வாய்க்க பண்ணல, காரியங்கள் நடக்கல, அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, கவலைப்படாதீங்க. உபகாமம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இவ்வண்ணமாய் சொல்கிறது. உபகாமம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் நீதி நிமித்தமும் உன் இருதயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிக்கும்படி பிரவேசிப்பதில்லை. அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்தின் நிமித்தமாகவும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாகவும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். போது பாருங்க, நமக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேறும்படியாய் சத்துருக்கள் நமக்கு முன்பாக பரவி இருந்தாலும் அவர்களை நம்மிடத்திலிருந்து துரத்தி விட்டு நம்முடைய காரியங்களை மாறுதலாய் நிறைவேற்றி நம்முடைய காரியங்களை அவர் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, எக்ஸோடஸ் சாப்டர் 9:5 நம்மாய் சொல்கிறது, கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ண அவர் ஒரு காரியத்தை நமக்கு குறித்து வைத்திருக்கிறாராம். இந்த காலவெளியில் காரியம் வாய்க்கவில்லையோ என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்களா? அநேக காரியங்கள் இருக்கிறது. நான் 1-2 காரியங்கள் ஏன் காரியத்தை வாய்க்கவில்லை என்று சொல்லி காரியத்தை வாய்க்க பண்ண நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் உங்கள் மத்தியில் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். எரேமியா 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். எரேமியா 2:37. நீ உன் கைகளை உன் தலையின் மேல் வைத்துக்கொண்டு இவ்விடத்திலிருந்து புறப்பட்டு போவாய். ஏனெனில் உன் நம்பிக்கைகளை கர்த்தர் வெறுத்திருக்கிறார், அவைகளால் உனக்கு காரியம் வாய்க்காது. பாருங்க, கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்காததுனால காரியம் வாய்க்காதான். இந்த நாள் காலையில் எத்தனை பேர் இந்த காரியத்தை உணர போறீங்க? நம்முடைய காரியம் ஏன் வாய்க்கவில்லை? முதலாவது காரியம், எரேமியா தீர்க்கதரிசி எழுதுறாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேராக 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில், நீ உன் கைகளை உன் தலையின் மேல் வைத்துக்கொண்டு இவ்விடத்திலிருந்து புறப்பட்டு போவாய். ஏனெனில் உன் நம்பிக்கையை கர்த்தர் வெறுத்திருக்கிறார், அவைகள் உனக்கு காரியம் வாய்க்காது. நீங்கள் மேலுள்ள வசனங்களை வாசிக்கும் போது அவர்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்காதபடி தங்களுக்கு சாதகமான ராஜாக்கள் மேலும் தங்களுடைய அதிகாரிகள் மேலும் புறச்சாதிகளுடைய தேவர்கள் மேலும் அவங்க நம்பிக்கை வைத்ததுனால அவங்களுடைய காரியங்கள் வாய்க்க பண்ணாமல் போயிட்டாம். இந்த நாள் காலையில் நாம் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ண யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்பதை நாம் அலசி ஆராய போகிறோம். நாம நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயத்திற்கப்பட மாட்டோம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. நம்முடைய காரியங்கள் வாய்க்க பண்ண நாம் செய்த காரியங்கள் இல்லைன்னா நாம் கடைபெற்ற வேண்டிய, நாம் பின்பற்ற வேண்டிய காரியங்கள் என்ன இருக்குது என்று சொல்லி அலசி ஆராயும் போது முதலாவது காரியம், நாம் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்காமல் வேற யார் மேலேயாவது நம்பிக்கை வைத்திருப்போமே ஆனால் நம்முடைய காரியம் வாய்க்காது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2வது காரியம், எரேமியா 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எரேமியா 10:21. மேய்ப்பர்கள் மிருக குணம் உள்ளவர்களாகி கர்த்தரை தொடாமல் தேடாததனால் வாசிங்க தேடாமற் போனார்கள். ஆகையால் அவர்கள் காரியம் வாய்க்காமற் போய் அவர்கள் மந்தை எல்லாம் சிதறடிக்கப்பட்டது. பாருங்க, ஒரு மேய்ப்பர்கள் கூட அவங்க மிருக குணமெல்லாம் மாறிவிட்டாங்களா? ஏன்னா கர்த்தரை அவங்க தேடாததுனால அவங்களுடைய காரியமும் வாய்க்காமல் அவங்களுடைய மந்தையெல்லாம் சிதறிக்கப்பட்டதாம். இந்த நாள் காலையில் ஒருவேளை அவர்கள் மந்தையினுடைய மேய்ப்பர்களை குறித்து கர்த்தர் சொல்லியிருந்தாலும் நமக்கு கர்த்தர் தந்த குடும்பமும் நம்ம மேய்ப்பர்களாக இருக்கிறோம். நமக்கு தந்த ஊழியத்தில் நம்ம சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், வாலிப பிள்ளைகளை நம்ம நடத்தலாம். யாராக இருந்தாலும் நம்மை கர்த்தர் தந்திருக்கிற பொறுப்பில் நம்மை மேய்ப்பராய் வைத்திருக்கிறாரே. நாம் கர்த்தரை உண்மையாய் தேடாத பட்சத்தில் நம்முடைய காரியங்கள் வாய்க்க பண்ணாது, மந்தைகள் சிதறடிக்கப்பட்டு போகுமாம். நாம் எப்படி இருக்கிறோம் இந்த காலவேளையில்? நம்முடைய காரியம் வாய்க்க பண்ணாததுக்கு முதலாவது காரியம், நாம் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்காததுனால அது நடக்கல. 2வது காரியம், கர்த்தரை தேடாததுனால காரியம் வாய்க்கலையாம். எத்தனை பேர் இந்த காலையில் அந்த காரியத்தை உணர போறீங்க? ஏன்னா நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிக்கும் போது, நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். நீதிமொழிகள் 17, 7, 8. ஒருவேளை புறஜாதியர் இப்படி சொல்லலாம்,
நான் லஞ்சம் கொடுத்து காரியத்தை வாய்க்க பண்ணிடுவேன். பரிதானம் கொடுக்கறது பாருங்க, அவங்க எப்படி சொல்றாங்க, பரிதானம் வாங்குறவன் பார்வைக்கு அது ரத்னம் போல் இருக்குமா, அது நோக்கும் திசையெல்லாம் காரியம் வாய்க்குமாம். ஆனால் நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் அப்படி இல்லை. அவர் ஒருவன்றையும் பரிதானம் வாங்கணும்னு தேவையில்லைங்க. ஏன்னா அவர் சர்வ வல்லம் உள்ள தேவன். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது ஒன்றுமே இல்லை. அவர் வார்த்தை சொல்ல அவர் கட்டளையிட அது நிற்குமா, அந்த வார்த்தைக்கு அது உருவாகுமாம். நீங்களும் நானும் நம்முடைய காரியம் வாய்க்க பண்ண முடியாய் பரிதானம் கொடுக்கணும்னு தேவையில்லைங்க. நம்முடைய காரியம் வாய்க்க பண்ண நமக்கு சர்வ உள்ளமுள்ள தேவனாய், அவர் ஜீவனுள்ள தேவனாய் நம்மோடு இருக்கிறார். ஆனால் நம்முடைய காரியம் வாய்க்க பண்ணாமல் போக சில நேரம் பரிதானங்கள் கூட நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணாமல் போகும். ஏன்னா உலக மனுஷனுக்கும் புற ஜாதிகளுக்கும் பரிதானம் காரியம் வாய்ப்பது போல தோணலாம். ஆனால் நம்முடைய காரியம் வாய்க்காததுக்கு மூன்றாவது காரியம் அது நாம் கொடுக்க பரிதானமாக இருக்கலாம். நாலாவது ஒரு காரியம், கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும். ஆதியாகமம் நாம் முதல்ல வாசித்த அதே 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தர் அது கடைசி பகுதி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி அபிமெலேக்கு ஆபிரகாமிட்டு சொன்னது போல சில நேரங்களில் கர்த்தர் நம்மோடு இல்லாத பட்சத்தில் நம்முடைய காரியங்கள் வாய்க்காது. நாம் எந்த காரியங்களிலே ஏதாவது காரியங்கள் நாம் செய்ய நினைக்கும் போது, அந்த காரியத்தை தொடங்கும் போது நாம் தேவனை நம்மோடு இருக்கும்படியாய் சம்மதிக்கிறோமா, இல்லைனா கர்த்தரை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு நான் அந்த காரியத்தை முடிச்சுட்டு வரேன் ஆண்டவரே, இல்லைனா காலைல ஜோம் பண்ணிட்டு நைட்டு ஜோம் பண்ணிடுறேன், அது வரைக்கும் என்ன சும்மா விட்டுருங்க, நான் அந்த காரியத்தை செய்கிறேன்னு சொல்லி நாம் கர்த்தரை நம்மோடு கூட வைக்காமல் நம்ம அந்த காரியத்தை செய்கிறோமா? கர்த்தர் நம்மோடு இல்லாத பட்சத்தில் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ண முடியாதுங்க. எரேமியா முதல்ல வாசித்த அதே எரேமியா 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்களேன். எரேமியா 20:11. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும். இதுலயும் அதே தான் சொல்லியிருக்குது. பயங்கரமான பராக்கிரமசாலியர் அவர் என்னோடு கூட இருக்கிறார், அதனால சத்தினுடைய காரியங்கள் வாய்க்காமல் போகும். கர்த்தர் நம்மோடு இருந்தால் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணி சத்தினுடைய காரியங்கள் வாய்க்க பண்ணாமல் போக முடியும். நான் முதலாவது சொன்னேன், கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்காததுனால காரியம் வாய்க்கல. ரெண்டாவது கர்த்தரை தேடாததுனால காரியம் வாய்க்கல. மூணாவது பரிதானம் கொடுத்ததுனால காரியம் வாய்க்கல. நாலாவது காரியம் கர்த்தர் நம்மோடு இல்லாததுனால காரியம் வாய்க்கல. இந்த நாள் காலையில் காரியம் வாய்க்காததுக்கு என்னென்ன காரியங்கள் நம்மோடு இருக்கிறன்னு சொல்லி நம்ம அலசி ஆராய்வோமா? 2 சாமுவேல் எழுதின சரித்திர புஸ்தகம் அந்த 17ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் எழுதின சரித்திர புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அந்த 1ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னன்னா, அப்சலோம் தாவீதை கொல்லும்படியாய், தன்னுடைய தகப்பனாகிய தாவீதை கொல்லும்படியாய் தாவீதும் அவனுடைய படை எல்லாரும் ஓடி போய் கொண்டிருக்கும் போது அவன் காரியத்தை கேட்குறான். அப்போ சொல்றாங்க, நீங்க இந்த நேரத்தில் போகும்போது அடிச்சிடலாம், அந்த பகுதி எடுத்துக்கொள்ளுங்களா. 2 சாமுவேல் எழுதின சரித்திர புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அவன் ஆலோசனை கொடுக்குறான், நீங்க போனா அடிச்சிடலாம். அப்படிலாம் நடக்கும்போது அகித்தோப்பில் அவருடைய ஆலோசனை நிர்மூலமாக்கும்படியாய் கர்த்தர் அங்கே ஒரு ஆள் எழுப்பி தராரு. அந்த 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது அப்சலோமுக்கு அவன் ஆலோசனை கொடுத்துட்டு சொல்றான், பின்பு ஊசாய் சாதோக் அபியத்தார் என்னும் ஆசாரியர்களை பார்த்து இன்னபடி அகித்தோப்பேல் அப்சலோமுக்கு இஸ்ரவேல் மூப்பர்களுக்கும் ஆலோசனை சொன்னான். நானோ இன்னபடி ஆலோசனை சொன்னேன், நீங்கள் இதை போய் ராஜாவுக்கு சீக்கிரமாக அறிவிங்கள்னு சொல்லி 2 பேர் அனுப்பி விடுறாங்க. அனுப்பிவிடும் போது என்ன ஆச்சு தெரியுமா? அவங்க ஒரு பட்டணத்துக்கு வராங்க. அதே 17ஆம் வசனத்தில் 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், யோனத்தானும் அகிமாசும் தாங்கள் நகரத்தில் பிரவேசிக்கிறதுனால் காணப்படாதபடிக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ரோகோல் என்னும் அண்டைக்கு நின்று கொண்டிருந்தார்கள். ஒரு வேலைக்காரி போய் அதை அவர்களுக்கு சொன்னார். அவர்கள் தாவீது ராஜாவுக்கு அதை அறிவிக்க போனார்கள். அப்படி போய் கொண்டு இருக்கும்போது அங்கே ஒரு சின்ன பையன் இருக்கான். என்ன பண்ணுறான் பாருங்க, 18ஆம் வசனம், ஒரு பிள்ளையாண்டான் அவர்களை கண்டு அப்சலோமுக்கு அறிவித்தான். ஆகையால் அவர்கள் இருவரும் சீக்கிரமாய் போய் பகூரும் இருக்க ஒரு மனுஷனுடைய வீட்டிற்கு பிரவேசித்தார்கள். அவன் முற்றத்தில் ஒரு கிணறு இருந்தது, அதுக்குள்ளே இறக்கி அவனை மூடி வச்சுட்டானா. அது வீட்டுக்காரி ஒரு பாய் எடுத்து அதை மூடி வச்சுட்டாங்களா, அந்த காரியம் வெளிப்படாதபடிக்கு. சில நேரங்களில் சத்ருவானவன் நம்மை அழிக்கும்படியாய் நம்முடைய காரியங்கள் வாய்க்க பண்ணாதபடிக்கு பாருங்க, சத்ருவின் காரியங்கள் நமக்கு நேராய் விரோதமாய் வரும்போது நம்முடைய காரியம் வாய்க்காமல் போக சில நேரம் நம்முடைய காரியங்களை மூடி வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் சில நேரங்களில் நம்முடைய காரியங்களை மூடி வைக்காததுனால எல்லாருக்கும் திறந்த முகமாக இருப்பதனால் நம்முடைய காரியங்கள் அநேக காரியங்கள் வாய்க்காமல் போய்கொண்டிருக்கிறது. முதலாவது கர்த்தர் சொன்னேன், கர்த்தரை தேடலை, அவங்க கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கலை, பரிதானம் கொடுக்குறாங்க. 4வது கர்த்தர் தன்னோடு இருக்கலை. 5வது ஒரு காரியம்
தங்களுடைய காரியங்களை அவங்க மூடி மறைக்காததுனால, சத்ருவானவன் அந்த காரியத்தை அறிந்து கொண்டதனால் அந்த காரியத்தில் அவங்க ஜெயம் பெற முடியாமல் போகுதானா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தாவீது ராஜாவுடைய வேலைக்காரர்கள் இல்லைன்னா அவங்களுடைய படைத்தளபதிகள் அந்த காரியத்தை கொண்டு தாவீது ராஜா சொல்ல போகிறான் என்று கேள்விப்பட்டு அப்சலோம் அவர்களை கொல்லும்படியாக ஆட்களை எழுப்பும்போது அந்த ஊரில் ஒரு மனுஷன் அவனுடைய கிணத்துக்குள்ளே இறக்கி வைத்து அந்த வீட்டுக்காரி அவங்க குடும்பமாய் சேர்ந்து அந்த காரியத்தை மறைத்ததுனால என்ன நடந்துச்சு தெரியுமா? அவங்க திரும்ப வரும்போது அந்த குடும்பத்துக்கு அவங்க பாதுகாப்பை கட்டளையிட்டாங்க. அவங்களுடைய காரியம் வாய்த்தது. நம்முடைய காரியங்கள் வாய்க்காமல் போக நாம் சில நேரங்கள் நம்முடைய காரியங்களை சத்துருவுக்கோ மற்றவர்களுக்கோ தெரியாமல் மூடி மறைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், சில நேரங்கள் அவ்வகையான காரியங்கள் நடக்கணும். ஏன்னா 2 சாமுவேல் அந்த அடுத்த அதிகாரத்தில் பார்க்கும்போது 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தில் அப்சலோம் நெருங்கி வந்துட்டான். அவனுடைய முடி மரத்தில் மாட்டிட்டு அப்போ யோவாபு கேட்குறாரு ஒரு படைத்தலைன்னு பார்த்து, நீ ஏன் அந்த காரியத்தை செய்யலை? ஏன் அந்த மனுஷனை வெட்டி போடலை? அந்த 12ஆம் வசனத்தில் பாருங்களேன், அந்த மனுஷன் யோவாபை நோக்கி, என் கையில் 1000 வெள்ளிக்காசு நிறுத்து கொடுக்கப்பட்டாலும் நான் ராஜாவுடைய குமாரன் மேல் என் கை நீட்ட மாட்டேன். பிள்ளையாண்டனாகி அப்சலோமை நீங்கள் அவர் காப்பாற்றுங்கள் என்று ராஜா உமக்கும் அபியாக்கும் ஈதாய்க்கும் எங்கள் காதுகள் கேட்க கட்டளையிட்டாரே. ராஜாவுக்கு ஒரு காரியமும் மறைவாக இருக்க மாட்டாது. ஆதலால் நான் அதை செய்வனேயாகில் என் பிராணனுக்கு விரோதமாய் செய்பவனாவேன். நீரும் எனக்கு விரோதமாக இருப்பீர் என்றான். பாருங்க, அவனுக்கு ஒன்று தெரிஞ்சது, நான் எந்த காரியம் செஞ்சாலும் அது ராஜாவுக்கு மறைவாக இருக்காது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் ராஜாதி ராஜாவாய் சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறாரு. நாம் எந்த காரியமும் அவருக்கு மறைவாய் செய்ய முடியாது. ஒருவேளை அது சத்துருவுக்கோ பிசாசானவனுக்கோ மற்ற ஜனங்களுக்கோ மறைவாக இருக்கலாம். கர்த்தர் சமூகத்துக்கு முன்பாக ஒரு காரியமும் மறைவாக இருக்காது. பாருங்க, ஒரு சிப்பாயா இருக்கலாம், ஒரு படை தளபதியாக இருக்கலாம். அவனுக்கு கூட தெரியும் தன்னுடைய ராஜாவுக்கு ஒரு காரியமும் மறைவாக இருக்காது. அது எப்படியாவது வெளிச்சத்துக்கு வந்துவிடும் என்று சொல்லி பாருங்க, நாம் நம்முடைய காரியங்களை மறைவாய் வைப்பது சத்துருவானவனுக்கு மாத்திரம்தான். நம்முடைய காரியங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வெளிப்படையாக இருக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நம்முடைய திறந்த முகமாய் காணப்படும் போது தான் அவர் நம்முடைய காரியங்களை ஒருவேளை அது அவருக்கு பிரியமில்லாததை இருக்குமானால் அவர் நமக்கு போதித்து அவர் செம்மையான பாதையில் நடத்தி நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த காரியங்களை அவன் மறைவாய் இருக்கிறதுனால அவனுடைய உயிர் தப்பித்தது. யோவாபோ அந்த பிள்ளையாண்டை கொண்டதுனால பிற்காலத்தில் யோவாபும் மரணிக்க வேண்டியதாக சூழ்நிலையாக இருந்தது. ஏன்னா ராஜாவுக்கு அவனுடைய மகனை கொன்றதுனால ஒரு மன கசப்பு வந்துட்டு. ஏன்னா அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, தாவீது ராஜாவுக்கு கர்த்தர் ஏற்படுத்தினவர், அவர் கைவிட மாட்டார். தன்னுடைய மாமனார் எதிர்த்து வந்த போதும் பாருங்க, எத்தனையோ படை தளபதிகள் எத்தனையோ ராஜாக்கள் எதிர்த்து வந்த போதும் இது வரைக்கும் ஒருவருடைய கத்தி கூட தாவீது ராஜாவுடைய ஒரு ஆடையை கூட கிழிக்கலைங்க. ஏன்னா அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், உன்னுடைய தலைமுறை சிங்காசனத்தில் இருக்கும் என்று சொல்லி. அது ஒருவேளை அவனுடைய மகனே குமாரனே சத்துருவானவனால் ஏற்படுத்தப்பட்டு அவனுக்கு ஒரு விதமாய் வந்தாலும் ஒருவனும் நம்ம என்னை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்ததுனால தான் சொல்ல தைரியமாக என்னுடைய பிள்ளையாண்ட நீங்கள் மெதுவாக நடத்துங்க என்று சொல்லி. பாருங்க, ஒரே ஒரு சிப்பாய்க்கு இருந்த அறிவு கூட நமக்கு இந்த காலை வேளையில் இல்லைங்க. கர்த்தர் நம்முடைய ராஜாவாய் வீட்டு இருக்கிறாரு. அநேக காரியங்கள் ஒருவேளை நம்முடைய பாஸ்டருக்கு எப்படி தெரியும், இல்லை நம்முடைய அப்பா அம்மாவுக்கு எப்படி தெரியும்? நாம் இந்த காரியங்களை ஈஸியாக செஞ்சிடலாம், இல்லை நம்ம வெளியே தானே வேலை பார்க்குறோம், வெளியே தானே படிக்கிறோம், இந்த காரியத்தை நம்ம செஞ்சிடலான்னு சொல்லி நம்முடைய மனசில் நாம் குறுக்கு கணக்கு போட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய காரியங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக அது மறைவாய் இருக்காது. நாம் மறைவாய் வைக்க வேண்டியது சத்ருவானவனுக்கும் நமக்கு மற்ற சாதிகளுக்கும் புறச்சாதிகளும் நாம் செய்கிற காரியங்களை அறியாமல் இருக்கும்படியாய் மாத்திரமே. கர்த்தருக்கு முன்பாக ஒரு காரியமும் மறைவாக இருக்காது என்பதை நாம் இந்த காலையில் அறிந்து கொள்ளும்படியாய் நான் உங்களை நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அநேகர் ஒருவேளை அது பாஸ்டருக்கு தெரியாது, ஒருவேளை யார் சொல்ல போகிறா, நம்ம வெளியூரில் தானே அந்த காரியத்தை செய்கிறோம், நம்ம ட்ராவல் பண்ணுறதுனால தானே செய்கிறோன்னு சொல்லி அதை ஈஸியாக செஞ்சுட்டு போயிடுறாங்க காரியங்களை. ஆனால் ஒருவேளை நீங்கள் உங்களுடைய பாஸ்டருக்கு கண்களை மறைக்கலாம், உங்கள் அப்பா அம்மாவுக்கு கண்களை மறைக்கலாம், இல்லைன்னா உங்களோட துணைவியாக இருக்கோ உங்களுடைய கணவனாக இருக்கோ உங்களுடைய காரியங்களை மறைக்கலாம், பிள்ளைகளுக்கு காரியங்களை மறைக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு பாருங்கள், அவர் தூங்காமல் இரவும் பகலும் தூங்காமல் கண் விழித்து பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு நல்ல தகப்பன். அவருக்கு முன்பாக நம்முடைய காரியங்களை மறைக்கவே முடியாதுங்க. இந்த காரியங்கள் ஏன் என் காரியங்கள் வாய்க்கவில்லை என்று சொல்லி ஒன்றுண்டா பார்க்கும்போது இந்த காரியத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை கட்டளையிட்டாரானால் யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் அந்த வசனத்தில் அவர் எழுதும்போது மோசே என்ன சொல்றாரு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து யாத்ராகமம் 16:32 அப்பொழுது மோசே, கர்த்தர் கட்டளையிட்ட காரியம் என்னவென்றால், நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது வனாந்திரத்தில் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பத்தை உங்கள் சந்ததியார் பார்க்கும்படி அவர்களுக்கு காப்பதற்கும்
அதிலே ஒரு ஊமர் நிறைய எடுத்து வைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டாராம். கத்தர் கட்டளையிடும் போது அப்பமும் கிடைக்கும். அதே அப்பத்தை எடுத்து அவங்க பதப்படுத்தும் போது அது அவங்களுடைய தலைமுறைகளுக்கும் காண்பிக்க முடியுமாம். ஏன்னா கத்தர் ஒரு காரியத்தை சொன்னாரானால் அது சொன்னது தான், அதில் மாற்றமே கிடையாது. பாருங்கள், மன்னாவை அனுதினமும் அவங்க எடுத்து உபயோகப்படுத்தாமல் இருந்தால் அது கெட்டு போய்விடும். ஆனால் அது இஸ்ரவேல் ஜனங்களுடைய சந்ததியாருக்கு காண்பிக்க வேண்டுமே. ஆனால் ஏன்னா பாலும் தேனும் ஓடுகிற காலாண்டில் கால் வைக்கிற அந்த நாளிலே அவர்களுக்கு வானத்தின் அப்பம் நிறுத்தப்பட்டு விட்டது. அந்த அப்பத்தை அடுத்த தலைமுறைகளுக்கும் காண்பிக்கும்படியாய் உடன்படிக்கை பெட்டியில வைக்கும்படியே கத்தர் கட்டளையிட்டாரு. பாருங்க, கத்தர் நினைத்தால் காரியங்கள் மாறுதலாய் மாறும். அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரிதான். மனுஷன் இது நடக்காது என்று சொல்லி நிர்ணயித்த காரியமாக இருந்தாலும், நமக்கு நாம் அது நடக்காது இல்லை இது மாதிரி செய்ய முடியாது நினைத்த காரியமாக இருந்தாலும், ஏன்னா பாருங்க, மன்னாவை குறித்து அந்த காரியங்களை வாசிக்கும் போது 6 நாட்கள் அனுதினமும் அவங்க புசித்திடணும். அதுக்கப்புறம் அது கட்டு போயிடும். 7வது நாட்களுக்கு அவங்க ஒரு நாள் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்து எடுக்கணும். அது கட்டு போகாது. ஏன்னா அது ஓய்வு நாள், அதனால வேலை பார்க்கக்கூடாது. பாருங்க, கத்து நினைத்தாரானால் அது 7 நாளும் கெட்டு போகாது, யுகமோ யுகமாகவும் அது கெட்டு போகாது. நான் விசுவாசிக்கிறேன், இப்போ வரைக்கும் ஒருவேளை அந்த உடன்படிக்கையில் வைத்த மன்னா கெட்டு போகாமல் தான் இருக்கும். ஏன்னா கத்தர் ஒரு வாக்கு பண்ணினார் இல்லையா, இஸ்ரவேல் ஜனங்கள் தலைமுறை தலைமுறையாக அதை காண வேண்டும்படி அதை பத்திரப்படுத்து என்று சொல்லி. ஏன்னா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனுக்கு ஒரு காரியம் உண்டு. அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும்படியாய் அவர் தீர்மானமும் திட்டமும் இறங்கும் போது அது மனுஷனுடைய கண்களுக்கு புலப்படாத ஆச்சரியமான காரியமாய் வெளிப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரிதான். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ஆபிரகாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறாரு தன்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து. அப்போ கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தும் போது ஆபிரகாமை நோக்கி, அடிமை பெண்ணையும் அவன் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனுக்கு ஈசாக்கு சுதந்திரவாளியாக இருப்பதில்லை என்று சொல்லி அவனுடைய ஆகார் சொன்னதுனால அவனுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் ஆபிரகாமுக்கு துக்கமாக இருந்ததாம். ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் தேவதாசர்களும் நமக்கு வெளிப்படுத்தும் போது அந்த காரியங்கள் துக்கமாக இருக்கலாம். ஆபிரகாமுக்கு அது துக்கமாக இருந்தது. ஏன்னா தன்னுடைய மனைவி சொல்லி தான் முதலாவது குமாரனை அவர் பெற்றெடுத்தார் வேலைக்காரி மூலமாய். அது தேவன் நியமித்த திட்டத்தை கொடுத்த குமாரன் அல்ல. ஏன்னா அவருக்கு ஒரு குமாரனை சுதந்திரவாளியாய் தருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினவர் ஈசாக்கை கட்டளையிடும் போது அந்த காரியங்கள் ஒருவேளை அது குடும்பத்தில் விசனமாக இருக்கும்போது தன்னுடைய மனைவி சொன்ன காரியங்கள் துக்கமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது அவர் சொல்லுவார், அவனை பிரித்து விட, அவனுடைய காரியங்கள் எல்லாம் கொடுத்து அனுப்பு, உனக்கு சுதந்திரவாளி ஈசாக்கு தான், அவன் மூலமாக தான் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி. சில நேரங்களில் கர்த்தர் வைத்த திட்டமும் தீர்மானம் நமக்கு தெரியாததா இருக்கலாம். ஒருவேளை நாம் முதல்ல ஆரம்பித்த காரியங்கள் அது எனக்கு வேணும், நம்ம இன்னும் இறுக பிடித்து கொண்டிருக்கலாம். நம்முடைய காரியங்கள் வாய்க்க பண்ண வேண்டுமானால் ஒருவேளை அது தேவ ஊழியர்கள் உங்களை சொல்லியிருக்கலாம், உங்களோட பிள்ளைகள் சொல்லியிருக்கலாம், கர்த்தரை உங்களோட நேரிடத்தில் சொல்லியிருக்கலாம். இன்னும் விட முடியாமல் அந்த காரியத்தை வைத்திருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் நமக்கு நியமித்த காரியங்கள் நடக்காது. இல்லைன்னா நாம் செய்ய வேண்டிய காரியமோ நாம் முயற்சி எடுக்கிற காரியங்களை வாய்க்காமல் போக கர்த்தர் நமக்கு சொன்ன காரியங்கள் விசனமாக இருக்குமே. ஆனால் அதை விட்டு விடாமல் நீங்கள் அதை இன்னும் இருக்க பற்றி கொண்டிருப்பீர்கள். ஆனால் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ண முடியாது. எத்தனை பேர் அந்த காரியங்களை விசுவாசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, புரிந்து கொள்கிறீங்கன்னு தெரியல. பாருங்க, ஒரு காரியம் கர்த்தரால் வந்ததினால் மாத்திரமே. ஏன்னா ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் எலியேசர் தன்னுடைய எஜமானுக்கு அவர் பெண் கொள்ளும்படியாய் அவர் போயிட்டு பெண் கொண்டுட்டு இந்த காரியம் கர்த்தரால் வந்ததெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவர் ஜெபம் பண்ணி கிளம்ப போகும் முன்பாக அவர் சகோதரன் என்ன சொல்ற தெரியுமா? 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது லாபான் சொல்றாரு, அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரயித்திரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம்புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. பாருங்க, கர்த்தரால் வந்த காரியத்துக்கு யாராவது நலம்புலம் சொல்வீர்களே ஆனால் உங்களோட காரியங்கள் வாய்க்காது. ஒருவேளை என்னுடைய வார்த்தைகள் கடினமாக இருக்கலாம். இந்த நாள் காலை வேளையில அநேகர் காரியங்கள் வாய்க்கவில்லை என்று சொல்லி அநேக அங்கலாய்ப்புகளோடு இருக்கலாம். நான் சொன்ன காரியங்கள் எல்லாம் திரும்பி பாருங்க. சில நேரங்கள் நம்முடைய காரியங்கள் ஏன் வாய்க்கவில்லை? கர்த்தர் நமக்கு சொன்ன காரியங்கள் அது விசனமாக இருக்கும்போது அதை விடாத பட்சத்தில் நாம் அதை பிடித்து கொண்டிருப்போமே ஆனால், நலம்பலம் சொல்லி கொண்டிருப்போமே ஆனால் நம்முடைய காரியங்கள் வாய்க்காமல் போகும். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், ரெட்டித்தது. பாருங்க, யோசேப்பு பார்வோனோட சமூகத்தில் போய் நிற்கும்போது அவரிடத்துல வெளிப்படுத்தி அவருடைய 2 சொப்பனங்களை கண்டு சொல்றாரு. 2 சொப்பனங்களுக்கும் 60 அர்த்தத்தை சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த காரியம்
தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் அதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனத்தை பார்வோனுக்கு ரெட்டித்தது. அநேகருக்கு கர்த்தர் முகமுகமாய் பேசியிருக்கிறார், சொப்பனத்தில் பேசியிருக்கிறார், அதை உறுதிப்படுத்தியும் இருக்கிறார். ஆனால் தங்கள் வாழ்க்கையை கீழ்ப்படியாத பட்சத்தில் கர்த்தருக்கு தங்களுடைய காரியங்களை ஒப்பு கொடுக்காததுனால இன்னும் காரியங்களுக்கு அவங்களுடைய வாய்க்காமல் இருக்கிறது. ஏன்னா கர்த்தர் தான் நியமித்த நாட்களில் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அதான் உபகாமம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எப்படி எழுதியிருக்கு தெரியுமா? மேலும் நாளைக்கு கர்த்தர் இந்த காரியத்தை தேசத்தில் செய்வார் என்று சொல்லி கர்த்தர் ஒரு காலத்தை குறித்தார் என்றும் எபிரேயருடைய தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் அவனுக்கு சொல்லுகிறார். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய அவர் ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். அந்த காலம் நிறைவேறும் மட்டும் நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தினதை நாம கீழ்ப்படியும்படியாய் சில நேரங்கள் அதில் குறை நிறைகள் இருக்கலாம். நலம் போலம் ஒன்றும் சொல்லாமல் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் காரியத்தை வாய்க்க பண்ணும்படியாய் நம்முடைய காரியத்தை கர்த்தர் கையில் ஒப்பு கொடுக்கும்போது, ஏன்னா பாருங்க, பார்வோனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தும் போது அவர் கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்ற அவன் ஞானம் உள்ள ஒருவனை தேடி அவங்க யாரையுமே காணாததுனால பார்வோன் கையில் கொடுக்குறாரு. பார்வோன் வந்து யோசேப்பின் கையில் கொடுக்குறாரா. ஏன்னா கர்த்தர் யோசேப்புக்கு ஆல்ரெடி ஒரு தீர்க்க தரிசனத்தை தந்திருந்தார், சொப்பனத்தை தந்திருந்தார், திட்டத்தை தந்திருந்தார். அது நிறைவேறும்படியான நாட்கள் எல்லாம் பாருங்க, ஒருவேளை அவன் அடிமையாக கொண்டு போகப்பட்டிருக்கலாம், அது அவனுடைய சித்தம் அல்ல. சிறைச்சாலையில் கொண்டு போய் சிறைச்சாலைகளுக்கு தலைவனாய் மாறி இருக்கலாம், அதுவும் அவனுடைய சித்தம் அல்ல. பாருங்க, ஒரு நாள் சிங்காசனத்தில் வீட்டிற்கு வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு திட்டம் வைத்திருந்தார். அந்த திட்டம் நிறைவேறும் அளவும் அவனுடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணி முடிவிலே பார்வோனுடைய காரியத்தையும் வாய்க்க பண்ண அவனுக்கு சொப்பனத்தை தந்து அதற்கு அர்த்தத்தை யோசேப்புக்கு வெளிப்படுத்தி அந்த இடத்துல காரியத்தை வாய்க்க பண்ணினது போல இந்த நாள் காலையில் காரியங்கள் தாமதமாய் கொண்டிருந்தாலும் நம்முடைய காரியங்கள் நிறைவேறும்படியாய் கர்த்தர் ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார். அந்த நாளில் நிச்சயம் நிறைவேறும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நமக்கு நியமித்த காரியம் அது அவருடைய காலத்தில் நிச்சயமாய் நிறைவேறும் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. பாருங்க, அநேக காரியங்கள் உண்டு. நாம் நம்முடைய காரியங்களை கர்த்தர் கையில் ஒப்பு கொடுக்காததுனால தான் இன்னும் காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறவில்லை. நான் ஏன் நிறைவேறவில்லை என்று சொல்லிவிட்டேன். நாம் என்ன செய்ய வேண்டும் நிறைவேற? வாசிக்கலாமா? நாம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய காரியம் நிறைவேற நாம் என்ன செய்யணும்? ரூத் எழுதின சரித்திர புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். முதலாவது பாயிண்ட், காரியத்தை வாய்க்க பண்ண நாம் என்ன செய்ய வேண்டும்? ரூத் எழுதின சரித்திர புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கொஞ்சம் மைக்கில் வாசிங்கம்மா. பாப்பா மைக்கை பின்னால் கொடுங்க, வாசிங்கம்மா. வாசிங்க, மைக்கில் வாசிங்க. தங்கச்சி பின்னால் கொடுமா, முதல்ல வாசித்தவங்கிட்ட மைக்கை கொடுங்க. ரூத் எழுதின சரித்திர புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள். அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள். தான் திருப்தியை சாப்பிட்டு மீதியாக வைத்து. இல்லம்மா, 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கவும் நிலைப்பார மாட்டான். பாருங்க, நாம் நம்முடைய காரியம் வாய்க்க பண்ண பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம். அநேகருக்கு இந்த பொறுமையே இல்லை. இங்க பாருங்க, ரூத் அவங்களுடைய மாமியார் சொன்ன வார்த்தைகளை கேட்டு எல்லாமே செய்துட்டாங்க. எஜமானாகிய போவாஸ் அவருக்கு தானியத்தை கொடுத்து விட்டு சொல்லிட்டார், நான் அந்த காரியத்தை செய்கிறேன்னு சொல்லி. ஆனால் பாருங்க, அதுக்கு அவசரப்படவே இல்லை. மாமி சொல்கிறாங்க, அவங்க வந்து அவசரப்படாவிட்டாலும் அவங்களுடைய அட்வைஸை பாருங்களேன், அந்த காரியங்கள் அறிய மட்டும் நீ பொறுத்துரு, அந்த மனுஷன் அந்த காரியத்தை முடிய மட்டும் இளைப்பாற மாட்டான். எனக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா? அவருடைய வார்த்தை வந்த காரியத்தை வாய்க்காமல் திரும்ப சொல்லாதான். கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினாரே, அந்த வார்த்தைகள் நிறைவேறும்படியாய் நாம் பொறுத்து காத்திருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா கர்த்தருக்கு காத்திருந்து பொறுமையுள்ளவர்களுக்கு அவர் தருகிற கிரீடங்கள் அது வந்து மகிமையா இருக்குமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளை போல செட்டைகள் எடுத்து உயர எழும்புவார்களாம். அவங்க ஓடினாலும் இளைப்படியார்களாம், நடந்தாலும் சோர்வடைய மாட்டாங்களாம். பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கழுகு கொத்த பலனை தருகிறாரே. நாம் நம்முடைய காரியம் வாய்க்க பண்ண முதலாவது செய்ய வேண்டிய காரியம், கர்த்தருடைய காரியம் நிறைவேற மட்டும் பொறுத்திருக்க வேண்டும். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 17ஆம் வசனம். நான் வேகமாக சொல்றேன், எழுதுறவங்க எழுதி கொள்ளுங்க. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 17ஆம் வசனம். விண்ணப்பம் செய்து கர்த்தரை கனம் பண்ண வேண்டுமா? நாம் நம்முடைய காரியம் வாய்க்க பண்ண என்ன பண்ணணும்? முதலாவது நான் சொன்னேன், பொறுத்திருக்கணும். ரெண்டாவது, விண்ணப்பம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க பண்ண போதுமானவராக இருக்கிறார். உபகாமம் 3வது பாயிண்ட், உபகாமம் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமும் 14ஆம் வசனமும்.
தீதும் அசுசியான காரியங்களை நம்ம இடத்துல இருந்து நீக்க வேணுமா? கத்தர் காரியங்களை செய்ய என்ன பண்ணணும் தெரியுமா? முதலாவது காத்திருக்கணும் உண்மை. தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணணும், கத்தர் கனம் பண்ண வேண்டும் உண்மை. நம்முடைய காரியங்கள் வாய்க்க பண்ண, ஒருவேளை நம்ம கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், தீதும் அசுசியான காரியங்கள் நம்மிடத்தில் இருக்குமானால் இந்த காலையில் ஒப்பு கொடுக்க போகிற ஆண்டவர் இந்த காரியங்களை விட்டு அகற்றுங்க என்று சொல்லி நாம் நம்மை பரிசுத்தப்படுத்தும் போது, கத்தருக்கு உகந்த பாத்திரமாய் நாம் மாறும்போது, கத்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தருடைய கட்டளைகளை மீறி நடக்கக்கூடாதுங்க. கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு தெரியும். பொய் சொல்லக்கூடாது, அது கர்த்தருடைய கட்டளை தெரியும். களவு பண்ணக்கூடாது, திருடக்கூடாது, மற்றவருடைய பொருளை இச்சிக்க கூடாது, எல்லாமே தெரியும். ஆனாலும் நம்ம துணிகரமாக அந்த காரியங்களை செய்து கொண்டிருப்போமே, ஆனால் கர்த்தருடைய கட்டளைகளை மீறுகிறவர்களாக இருக்கிறோம். அது மீறுதல்னால பாவத்தில் கொண்டு விட்டுரும். அந்த காரியத்தை நாம் கவனமாக இருக்கும்போது, கர்த்தருடைய கட்டளைகளை நாம் மீறாத பட்சத்தில் கர்த்தர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ண போதுமானவராக இருக்கிறார். உபகாமம் 1ஆம் அதிகாரம் 33வது வசனம். உபகாமம் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கர்த்தரை விசுவாசிப்பதனால் நம்முடைய காரியங்கள் வாய்க்க பண்ண கர்த்தர் போதுமானவராக இருக்கிறாருங்க. உபகாமம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உபகாமம் 15:10. உதாரத்துவமாய் கொடுக்கிறதுனால நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ண முடியுமா? ஏன்னா வசனம் அப்படி தான் சொல்லுது. உபகாமம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் தாராளமாய் கொடுக்கணுமா? ஒரு ஏழையை பார்த்தா அவனுக்கு கொடுங்க, ஒரு திக்கச்சாரில் பார்த்தா அவங்களுக்கு உதவி செய்யுங்க. நாம் உதவி செய்கிறதுனால நம்முடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ண போதுமானவராக இருக்கிற அந்த வசனம் அப்படி தான் சொல்லுங்க. வீட்டில் போய் வாசித்து கொள்ளுங்க. உபகாமம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். உபகாமம் 18:22. ஒருவேளை நமக்கு நேராய் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறவில்லை என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். சில நேரங்கள் அது எப்படிப்பட்ட தீர்க்கதரிசின்னு சொல்லி நம்ம அதை அலசி ஆராயாம, ஒருவேளை அது கள்ள தீர்க்கதரிசியா இல்லை கர்த்தர் சொல்லாத வார்த்தையா என்று சொல்லி நம்ம நினைக்கலாம். சில கள்ள தீர்க்க தரிசனங்கள் நமக்கு நேராக வருமானால் நம்முடைய சபிப்பதற்காக இருக்கலாம், இல்லைன்னா நம்மை வீழ்த்துவதற்காக தீர்க்க தரிசனங்கள் இருக்கலாம், குறி சொல்லுதலாக இருக்கலாம். ஒன்றும் நம்மை மேற்கொள்ளாதுங்க. ஏன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நம்முடைய கர்த்தர் அவர் நம்மை வாளாக்காமல் தலையாக்குகிற தேவன். நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க பண்ண போதுமான இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய காரியங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாப்பா இருக்குமே, ஆனால் நம்முடைய காரியங்கள் நிறைவேறாது. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததா இராதபடி நம்முடைய காரியங்கள் செம்மையுமாய் நீதியுமாய் கர்த்தருக்கு நேராக நம்ம திருப்பும் பட்சத்தில் நம்முடைய காரியங்களை கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ண போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, கடைசியா ஒரே ஒரு பகுதியை சொல்லி நிறைவேறு பண்ண ஆசைப்படுகிறேன். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். காரியங்களை எல்லாம் நம்ம அன்போடு செய்ய வேணுங்க. அது இங்கிலீஷில் என்ன சொல்லுங்கன்னா, சேரிட்டியாக செய்யணுமா? அதை தொண்டு முழு மனதோடு அந்த காரியங்களை செய்யணுமா? நம்முடைய காரியங்கள் நிறைவேறும்படியாய் ஏதோ நமக்கு பொறுப்பை தந்துட்டாங்கன்னு சொல்லி காரியத்தை செய்யாதபடி, இல்லைன்னா கடமைக்காக காரியங்களை செய்யாதபடி முழு மனதோடு நாம் அந்த காரியங்களை நிறைவேற்றும் போது உங்களுடைய காரியங்களை அன்போடு செய்ய கடவுதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறாரு. நாம் அதை உண்மையான அன்போடு நமக்கு தாமே நாம் எவ்வளவு அன்பு செலுத்துகிறோமோ, நம்முடைய காரியங்கள் நமக்கு கர்த்தர் கொடுத்த காரியங்கள், ஒருவேளை வேலை சேலத்தில் கொடுத்த காரியமாக இருக்கலாம், நாம் அதை உண்மையான அன்போடு பாருங்க, அது உதாரத்துவத்தோடு பாருங்க. ஒரு சேரிட்டி தொண்டு பண்ணுறவங்க கூட பாருங்க, ரோட்டில் முடி வெட்டாமல் அலைகிறவங்களுக்கு முடி வெட்டி கொடுக்குறாங்க, ட்ரெஸ் இல்லாதவங்க ட்ரெஸ்ஸை போட்டு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு யாரும் சம்பளம் கொடுக்கல. அவங்க எப்படி அதை உண்மையான அன்போடு செய்கிறாங்களோ அதை காட்டிலும் மேலான அன்போடு பாருங்க. நான் அன்புனா நம்ம அதை நேசிக்கிற அன்பை பற்றி சொல்லலை, நமக்கு தந்த காரியங்களை உண்மையும் உத்தரவாதத்தோடும் அந்த காரியங்களை நிறைவேற்றும் போது தான் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ண முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலையில் நம்முடைய காரியங்கள் ஏன் பண்ணவில்லை என்று சொல்லி காரியங்கள் சொன்னேன்? ஏன் எப்படி கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் என்று சொன்னேன். நாமே அலசி அறிவோமானால் முழங்கால் படிடலாம் தேவ சமூகத்தில் எந்தெந்த காரியங்கள் நாம் எப்படி இருக்கிறோம். ஏன்னா ஒரு வசனம் வண்ணமாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் அந்த காரியத்தை வாய்க்குங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. கர்த்தருடைய வசனம் நம்மை புடமிடும். கர்த்தருடைய வசனம் நம்மை நடத்தும். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? நாம நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். கண்களை மூடி நம்முடைய காரியங்கள் வாய்க்க பண்ணாமல் இருக்க நாம் என்ன காரியம் செய்தோம்? தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவர் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் எங்களுடைய காரியங்கள் வாய்க்க பண்ணாமல் இருக்க நாங்கள் செய்த காரியங்களை ஆண்டவர் நம்முடைய கரங்களை தருகிறோம். அப்பா, எங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரை. இதுவரை வாய்க்க பண்ணுங்க தேவன், இனியும் வாய்க்க பண்ணுவீங்க ஆண்டவர். நம்முடைய கரங்களை தருகிறோம் ஆண்டவரே, நம்முடைய கரங்களை தருகிறோம். சில நேரங்களில் பதறி ஆணையிட்டாலும் நம்முடைய காரியங்கள் நடக்காதுங்க. லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வண்ணமாய் சொல்கிறது, பதறி ஆணையிட்டால் அவன் குற்றமுள்ளவனாக இருப்பானா? நமக்கு கத்த தந்த
நம்ம பொசிஷனில் இல்லை நம்முடைய பதவியில் இருக்கும்போது இல்லைன்னா நம்முடைய குடும்பத்திலேயே இருக்கலாம் சில காரியங்களில் பதறி ஆணையிடாதபடி அதை நிதானமாய் நாம் ஆணையிடும்போது இல்லைன்னா நிதானமாய் அதை கொஞ்ச நேரம் பொறுத்திருந்து அதை யோசித்து நாம் அதை கட்டளிட்டோ இல்லைன்னா ஆணையிடும் போதோ அந்த காரியங்கள் நமக்கு கத்தர் வாய்க்க பண்ணுவார். நம்ம என்னென்ன காரியங்களை பண்ணால் கத்தர் வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி சொன்னேன்னு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? தேவ சமூகத்தில் கத்தருக்கு பொறுமையாய் காத்திருக்கணும். 2வது விண்ணப்பம் பண்ணி கனம் பண்ணணும். 3வது தீது மசூதியான காரியங்கள் இடத்துலேருந்து விளக்கணும். கத்தருடைய கட்டளைகள் மீறக்கூடாது. கத்தரை விசுவாசிக்கணும். உதாரத்துவமாய் கொடுக்கணும். கள்ள தீர்க்கதரிசங்களையோ ரொம்ப தீர்க்கதரிசிகளாக கேட்காதீங்க. கத்த நம்மோடு பேசுவார். வசனத்தை மாத்திரம் நம்புங்க. சில நேரம் நம்முடைய பிள்ளைகளை மூலக்கமாய் கூட நம்ம கத்த நம்மோடு பேசுவார். இல்லை ஏதோ பாடல் பகுதி மூலமாய் கூட கண்டு கத்த நம்மோடு பேசுவார். தீர்க்கதரிசிகளை நாடி ஓடாதபடி தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது கத்த நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ண அவர் நம்மோடு பேச போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய காரியங்கள் பொல்லாததாக இருக்குமானால் இந்த காலவெளியில் மறுபடியும் தேவ சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை திருப்போமா? கத்தாவையும் அழகாத காரியம் ஒன்றும் இல்லை அப்பா. அழகாத காரியம் ஒன்றும் இல்லை. உங்களுடைய வசனத்தினால காரியம் வாய்க்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே அப்பா. வசனத்தினால வாய்க்கும் ஆண்டவரே. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் 11ஆம் வசனமும் வசனம் தான் அனுப்பின காரியமாகும் அடி வாய்க்குமா? இந்த காலவெளியில கத்து நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின காரியங்கள் வாய்க்காமல் இருக்கலாம். ஏன் என்று சொல்லி நாமே அலசி ஆராயும் போது அது தான் வந்த காரியத்தை வாய்க்க முடியாய் காத்திருக்கும் போது நாம் தேவ சமூகத்தில் காத்திருப்பதில் குறைவுள்ளவராக இருக்கோமா? கத்துடைய வார்த்தைகளின்படி கீழ்ப்படிய குறைவுள்ளவர்களாக இருப்போமா? ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நேர்வழியாய் என்னை நடத்தினே, நீதியின் பாதையில் நடத்தினே. நேர்வழியாய் என்னை நடத்தினே, நீதியின் பாதையில் நடத்தினே. காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காப்பிட்டீ. காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காப்பிட்டீ. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே, விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. எனக்குள்ள செய்தி என்னவென்றால், தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அதை 2 பகுதியாக பேசினார்கள். ஒன்று, ஏன் காரியம் வாய்க்கலை அப்படின்னு சில காரியம் சொன்னாங்க. 2வது பகுதியாக ஏன் காரியங்கள் வாய்க்கணும், காரியங்கள் வாய்க்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஒருவேளை காரியம் வாய்க்கலை, ஏன் வாய்க்கலைன்னு சொல்லப்பட்டவைகளிலே ஏதாகிலும் குறைகள் நம்ம இடத்துல இருந்தால் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். இன்னும் காரியம் வாய்க்கணும், போதிக்கப்பட்டவைகளை இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு விரும்புனீங்கன்னா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, ஜீசஸ். இந்த செய்தியிலே ஒருவேளை உங்களுக்கு ஏதாகிலும் உணர்வு, பேசப்பட்டவைகள், உணர்த்தப்பட்டவைகள் இருந்தால் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்கள் காரியங்களை வாய்க்கப்படுறதுக்கு எதெல்லாமோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மனுஷனை நம்புகிறோம், பொருளை நம்புகிறோம், பணத்தை நம்புகிறோம், அசுத்தமாக மாறிட்டோம். ஆனால் காரியம் வாய்க்கிறதுக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம். காரியம் வாய்க்கிறதுக்கு எங்களை சமர்ப்பிக்கிறோம்.
கட்டளையிலே கீழ்ப்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே என்ற ஆண்டவரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். இப்போ நாம் ஆண்டவரத்தில் பேசுவோம். ஆண்டவரே, காரியம் வாய்ப்பதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. காரியம் வாய்க்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். கர்த்தரை தேடினதுனால காரியம் வாய்க்குது நாங்கள் பார்க்குறோம். எரேமியாவில் பார்க்குறோம், கர்த்தரை தேடாததுனால காரியம் வாய்க்கலன்னு பார்க்குறோம். காரியம் வாய்க்கிறதுக்கு உண்மை தேட கிருபத்தாரும். ஹல்லேலூயா. அவர் மேல் நம்பிக்கையார், அப்பொழுது காரியத்தை வாய்க்க பண்ணுவார்னு பார்க்குறோம். உண்மையில நம்பிக்கையாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். அவரிடத்துல ஒப்புவின்னு நாங்கள் பார்க்குறோம். காரியங்கள் உம்மிடத்தில் ஒப்புவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். கட்டளைகளின்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். இப்படி வசனத்தின்படி வாழ்ந்து காரியங்கள் வாய்க்கப்படுகிறதை நாங்கள் காண, கண்டு கொள்ள, அனுபவிக்க கிருபை தாரும். அதற்கு எல்லாருடைய காரியங்கள் வாய்க்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. வாய்க்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். சபை ஜனங்களுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் உம்முடைய பலத்த கிரியையினால், உம்முடைய பலத்த வல்லமையினால் செய்து முடியும், செய்து காட்டும். இந்த நாளிலிருந்து உம்முடைய கிரியைகள் வாய்க்க பண்ணுகிற உம்முடைய கிரியைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். வல்ல பிதாவே, ஆசீர்வாதத்தோடும் சமாதானத்தோடும் தம்முடைய பிள்ளைகளை அனுப்பும். கிருபை சூழ்ந்திருக்கட்டும்.